கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்க, நம்மை பாதுகாக்க, நம்மை நடத்த நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் மேலே கண்களை பதித்து நாம் நடக்க பழகுவோம் என்றால் அவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறதை போல, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறார். அவரை நாம் நம்பி இருக்கலாம். அவர் நம்பத்தக்க ஒரு தகப்பனாக இருக்கிறார். அதனால் நீங்களும் அவரை ஒரு நம்பியிருக்கிறவராக மாற்றிக்கொள்வீர்கள் என்றால், உங்களுடைய அரணாக, உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இந்த நாட்களிலே மாற்றிக்கொள்வீர்கள் என்றால், வாழ்க்கையை அதிசயமாய் அவர் நம்மை நடத்துவார். சங்கீதக்காரன் 9வது சங்கீதத்தில் 9வது வசனத்தில் எப்படி சொல்கிறார்? ஹீ இஸ் த ஸ்ட்ராங் ஹோல்ட் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள் என்று சொல்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று. அதில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, ஹீஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்டு. அவர் தான் ஸ்ட்ராங் ஹோல்டு. அதனால் இந்த காலங்களிலே அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவரை பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை பிடித்து கொள்ள வேண்டும். அவரும் அவருடைய வார்த்தையும் வேறு வேறு கிடையாது. அதனால் இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்வீர்கள் என்றால், அவரை பிடித்து கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். அவரை பிடித்து கொள்கிறீர்கள் என்றால் he will be a strong hold. ஹல்லேலூயா. ஒரு தொடர் போதனையை நாம் கற்று வருகிறோம். How to be led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை என்று. ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. போன வாரத்தில் கூட நாம் அதை சுருக்கமாக ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு தந்தேன். ஜிபிஎஸ்ஐ குறித்து, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமை குறித்து. வாழ்க்கையில் எங்கே வழி தொலைந்திருந்தாலும், எந்த நாட்டில் நீங்கள் வழியை தொலைத்திருந்தாலும், அந்த ஜிபிஎஸ்ஸை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால், அந்த ஜிபிஎஸ்ஸில் நீங்கள் அடைய வேண்டிய லெக்கை நீங்கள் இஃப் யூ டைப் த டெஸ்டினேஷன், அந்த லெக்குக்கு போக வேண்டிய பாதையை, அந்த லெக்குக்கு எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடியை முதற்கொண்டு அது அழகாக காண்பித்து விடும். அதே போல தான் வாழ்க்கையில் எந்த நிலைமையிலே நீங்கள் எதை தொலைத்து எங்கு வழி தெரியாமல் திக்கற்ற நிலைமையில நீங்கள் இருப்பீர்கள் என்றாலும், உங்களுக்குள்ளே ஒரு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். நாம் அடைய வேண்டிய இலக்கை, நமக்கென்று நிர்ணயித்திருக்கிற அந்த உயரமான திட்டங்களை அடைவதற்கு அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். எல்லாவற்றையும் போதிக்கிறவர் என்று இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நடக்க வேண்டிய பாதையை காண்பிக்கிறவர், நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனையை தருகிறவர். விசேஷமாக அவர் பிரயோஜனமானதை, ஆல் தி ப்ராஃபிட்டபிள் திங்ஸ் ஹி டீச்சஸ் அஸ், நமக்கு கற்றுத்தருகிறவர். நமக்கு பிரயோஜனமானதை அவர் கற்றுத்தருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். வேதம் சொல்லுகிறது ரோமர் 8வது அதிகாரத்தில், எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று. அப்போ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாத ஒரு வாழ்க்கை அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான வாழ்க்கையாக இருக்காது. அந்த தரத்தில், அந்த சுகத்தில் இருக்காது. ஸோ பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த நாளிலே விசேஷமாக நான் ஆண்டவரின் இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தையை, அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய மறைப்பொருள்களை, அதிலிருந்து எனக்கு கற்றுத்தந்த பல சத்தியங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல ஆவலாக இருக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். 2 Samuel chapter 3 verse 1. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். மீண்டும் வாசிப்போம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு ஆண்டவர் ஆழமான சில சத்தியங்களை கற்றுத்தந்தார். நான் ரொம்ப நிதானித்து ஆச்சரியப்பட்ட சில விஷயங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்தார். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சவுலும் தாவீதும், சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது, தாவீதும் அவன் குடும்பமும் வர வர பலத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பலரை பார்த்து எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்விக்கு பதிலாக அமைந்த ஒரு அற்புதமான வசனம். எனக்கு ஒரு பெரிய கேள்வி மனதில் உண்டு. ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களில் நன்றாக ஓடின பலர் போக போக வாழ்க்கையில தளர்ந்து சோர்வடைந்து
ஒரு தோல்வி வாழ்க்கைக்குள்ள போனதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் சிலர் எப்படி ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை பிடித்து ஆண்டவருடைய அந்த வல்லமையை கிருபையை அனுபவித்து கனி கொடுத்து வாழ்ந்தார்களோ, வர வர அதிகமாக கனி கொடுத்து இன்னும் ஆசீர்வாதமாக மாறினதையும் நான் பார்த்தேன். 2 தரமான கூட்டத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அவர்கள் வர வர இன்னும் கனி கொடுத்து இன்னும் ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலாக, இன்னும் பலருக்கு ஒரு கலங்கரை விளக்காக ஆண்டவர் பயன்படுத்தினதை நான் பார்த்தேன். ஒரு கூட்டம் ஆரம்பத்தில் பிரகாசமாக ஓடினாலும் போக போக அவர்களுடைய வெளிச்சம் மங்கினது, அவருடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை மங்கினது, அவருடைய வாழ்க்கை போக போக தோல்வியாக மாறினது. எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது, ஏன் இப்படி இவர்களுடைய வாழ்க்கை மாறியது? ஏன் இவர்களால் நன்றாக வாழ்ந்து வர வர விருத்தி அடைந்து கனி கொடுத்து இன்னும் சிறப்பாக வாழ முடிகிறது? ஏன் ஒரு கூட்டம் போக போக இன்னும் ஒன்றுமில்லாமல் மக்கி போய் ஒன்றும் கனி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் அவர்களுடைய இருந்த தரமும் குறைந்து கடைசியில் ஒரு தோல்வியாக முடிகிறார்களே ஏன் என்ற கேள்வி என்னை பல நாள் வாட்டி இருக்கிறது. அந்த கேள்விக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக அற்புதமாக ஒரு சத்தியத்தை கற்றுத்தந்து என்னை விளக்கி நடத்தினார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இந்த செய்தியில் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு புறம்பான மனிதன், உள்ளான மனிதன் என்று 2 பகுதி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், புறம்பான மனிதன் இந்த மாம்சீக சரீரம், உள்ளான மனிதன் ஆவி ஆத்மா என்று 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஆவி மனிதன் தான் தேவன் உறவு கொள்ளுகிற இடம். ஆவியான கர்த்தர் ஆவியான மனிதனோடு பேசுகிறார். ஸோ ஆவி மனிதனில்தான் நாம் ஆண்டுடைய சத்தத்தை வழி நடத்துதலை பெற்றுக்கொள்கிறோம். ஆவியை பழக்குவிப்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். ஆவி ஆத்மா 2மே உள்ளான மனிதனின் 2 முக்கியமான பங்கு. ஸோ ஆவியை நாம் கற்றிருக்கிறோம். ஆத்மாவை குறித்து மேலோட்டமாக சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆத்மாவில் பழக்குவிக்கிறது, நாம் ஏற்கனவே பழக்குவிக்கிறோம் ஆத்மாவை என்றார். மைண்ட் இஸ் த பிளேஸ் வேர் there is will, emotions and where there is intellect. ஸோ வில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஆத்மா, இந்த மைண்ட் தான். இந்த மைண்ட் ஆத்மா தான் டிரைவர் ஸ்டியரிங் மாதிரி. டிரைவர் ஸ்டியரிங் யார் கையில் இருக்குதோ அந்த திசையில் தான் அவங்க திருப்புவாங்க. இப்போ டிரைவர் ஒருவேளை திருச்செந்தூர் போகிற பாதையில் ஓட்டணும்னு முடிவெடுக்கிற ஒரு டிரைவராக இருந்தார், பஸ் திருச்செந்தூர் பாதைக்கு போகும். டிரைவர் ஒருவேளை மதுரைக்கு போக வேண்டிய ஒரு மனநிலைமையில் உட்கார்ந்திருந்தால், மதுரை ஓட்டுகிற ரெகுலர் டிரைவர் அந்த ஸ்டியரிங்கை பிடித்தால் அந்த பஸ் மதுரைக்கு போகும். ஸோ இந்த மைண்டு, இந்த ஆத்மா தான் டிரைவர் ஸ்டியரிங். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆத்மா தான் உங்களுடைய டிரைவர் ஸ்டியரிங். இந்த ஆத்மா ஆவியினால் நடத்தப்பட்டால் அந்த பாதை வேற மாதிரி இருக்கும். இந்த ஆத்மா மாம்சத்தினால் நடத்தப்பட்டால் அந்த பாதை வேற மாதிரி இருக்கும். If the driver steering is used by the spirit, the direction, the path எல்லாமே வேற மாதிரி இருக்கும். If the driver steering is used by the flesh, எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆவிதான் தேவன் பேசுகிற இடம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு வழி நடத்துதலை புரிந்து கொண்டு நடக்கிற ஒரு இடம் ஆவி மனிதன். மாம்சம் என்றால் எதை குறிக்கிறது? இந்த சென்சஸை குறிக்கிறது. பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, சுவைப்பது, அறிவு. The senses, with the senses when we decide we are walking according to the flesh. எனக்கு தெரியும், என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவம், நான் பார்த்தது, நான் கேட்ட செய்திகள், நான் நுகர்ந்தது, நான் என் வாழ்க்கையில் ருசித்தது, இதை வைத்து நான் முடிவெடுக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்றால் நான் மாம்சத்தின்படி நடக்கிறேன் என்ற அர்த்தம். ஆண்டவர் சொல்லி ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி நான் நடக்கிறேன் என்றால் நான் ஆவியினால் நடத்தப்படுகிற மனிதன் என்று அர்த்தம். இப்போ ஆவியினால் நடத்தப்படுகிறனோ மாம்சத்தினால் நடத்தப்படுகிறனோ அந்த முடிவு இந்த ஆத்மா தான் செய்கிறது. இந்த ஆத்மா, மைண்ட் இஸ் த டிரைவர் ஸ்டியரிங். இப்போ the driver steering is used by the spirit, ஆவியினால் நடத்தப்பட்டால் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். ஆவியானவர் உங்க ஆவியில பேசி அந்த முடிவை உங்க மைண்ட் எடுக்கும்னா உங்க பாதையில ஜீவனை பார்ப்பீர்கள், உங்க பாதையில சமாதானத்தை பார்ப்பீர்கள். லைஃப் ஆஃப்டர் லைஃப், யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் ஆஃப்டர் லைஃப், யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் பீஸ். ஒருவேளை அது போர்க்களம் போல இருந்தாலும்,
கொந்தளிக்கிற காற்றும் கடலை போல இருந்தாலும் சமாதானத்தை அனுபவிப்பீர்கள். காரணம், ஆவி உங்கள் ஸ்டேரிங்கை ஓட்டி கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய நடத்தலின்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆவியின் சிந்தை, ஆவியின் நடத்துதல், அது ஜீவனும் சமாதானம். ஒருவேளை ஆவியானவரால் நடத்தப்படாமல் இந்த 5 சென்சஸ் அது 6 சென்சஸ் என்று கூட நம்ம சொல்லலாம், இந்த மாம்சத்தின்படி நாம் நடப்போம் என்றால் மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:5-6. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இப்ப இந்த மாம்சிக சிந்தை, அதாவது இஃப் யுவர் டிரைவர் ஸ்டியரிங் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த சென்சஸ், உங்கள் பார்வையில் நீங்கள் பார்த்த செய்தி, நீங்கள் கேட்ட செய்தி, இல்லை நீங்கள் சேர்த்து வச்சிருந்த அறிவு அனுபவ செய்திகள், இல்லை உங்களுடைய உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள், மாம்சிக எண்ணங்கள். The driver steering is in the hands of the flesh. மாம்சத்தின் சிந்தையின்படி உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதா, முடிவு மரணமாக இருக்கும். அடுத்தடுத்த படி தோல்விகளை பார்ப்பீர்கள், சரிவுகளை பார்ப்பீர்கள். ஏன் இப்படி நடக்கின்ற குழப்பங்கள் வரும். ஆனால் ஆவியானவர் உங்கள் ஆவியிலே பேசி, ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி உங்கள் ஸ்டியரிங், if it is in the path of the Holy Spirit, ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி நீங்கள் உங்கள் ஆத்மாவிலே முடிவெடுத்து அடியெடுத்து வைப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜீவனையும் சமாதானத்தையும் அனுபவிப்பீர்கள். ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்ப மாம்சத்தின்படி ஒருத்தர் நடக்கிறாங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய சிந்தனை எப்பவுமே மாம்சத்துக்குரியவைகளாக தான் இருக்கும். எப்பவுமே பார்த்ததை தான் அவங்க யோசிப்பாங்க, பேசுவாங்க. கேட்டதை தான் யோசிப்பாங்க, பேசுவாங்க. உணர்ந்ததை, அனுபவிச்சது தான் பேசுவாங்க, யோசிப்பாங்க. அனுபவ கதைகளை இல்லை மனுஷிக யோசனைகளை, இதைத்தான் அவர்கள் யோசித்து கொண்டிருப்பார்கள், இதைத்தான் பேசி கொண்டிருப்பார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்குரியவைகளைன்னா ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய வாக்கு தத்தம், பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியினுடைய எண்ணங்கள், இவைகளையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். Their thoughts will be fixed on all that is spiritual. What is spiritual? The word of God is spiritual. யோவான் 6:63 சொல்கிறார், அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. வார்த்தையை சிந்தித்து கொண்டிருப்பார்கள். தேவன் செய்த வாக்கு தத்தங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். தேவன் எப்படிப்பட்டவர், ஆவியான தேவனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர் உண்மை எப்படிப்பட்டது, அவர் கிருபை எப்படிப்பட்டது, அவர் இம்மட்டும் நம்மளை எப்படி நடத்தி இருக்கிறார், அவர் நம்மை எப்படி நடத்த போதுமானவராக இருக்கிறார், நமக்குள் அவர் தருகிற சமாதானம், நமக்குள் அவர் தந்த நீதி, நமக்குள் அவர் தருகிற சந்தோஷம், இவையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். So the driver steering will be inclined either to the flesh or to the spirit. The driver steering will be either inclined to the flesh. மாம்சிக எண்ணங்களுக்கு, மாம்சத்துக்குரியவர்கள் அப்படிதான் அவங்க எண்ணங்கள் எப்பவுமே, அவங்க சோல், அவங்களுடைய ஆத்மா எப்பவுமே மாம்சத்துக்குரியவர்களை தான் யோசிக்கும், அப்படிதான் அவங்க வாழ்வாங்க. ஆனால் ஆவியின்படி நடக்கிற மனிதர்களாக இருந்தால் எப்பவுமே வார்த்தை, வாக்கு தத்தம், தேவன், அவருடைய நடத்துதல், சமாதானம், சந்தோஷம், இதிலேயே அவங்க நாட்டம் இருக்கும். எங்க திரும்பி இருக்கு அந்த சேர், அந்த சீட், டிரைவர் சீட் எந்த பக்கம் திரும்பி இருக்குன்றதை வைத்து நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அவர்கள் ஆவிக்குரியவர்களா இல்லை மாம்சத்துக்குரியவர்களா என்று. இப்போ 2 சாமுவேல் 3:1 இதுக்கு என்ன சம்பந்தம்? 2 சாமுவேல் 3:1 திருப்பிக் கொள்வோம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இந்த வசனத்துக்கும் மாம்சம் ஆவியின் நடத்தலுக்கும் என்ன சம்பந்தம் பிரதர்? வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? பாருங்க, தாவீது, டேவிட் இஸ் a picture of a spirit led man. Saul is a picture of a fleshly led man. தாவீது ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு மனிதன், சவுல் மாம்சத்தின்படி நடந்த ஒரு மனிதன். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்தையே சிந்தித்துக் கொண்டிருந்தான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தான்.
ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளே சிந்தித்து கொண்டு வர வர பலத்தான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளே சிந்தித்து கொண்டு வர வர பலவீனப்பட்டான். பாருங்க அந்த வசனம் எப்படி எழுதியிருக்கு. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். என்ன ஒரு பரிதாபம். தாவீது வர வர பலத்தான், he grew stronger and stronger day after day. சவுலும் அவன் குடும்பத்தாரும் வர வர பலவீனப்பட்டார்கள். they went weaker and weaker day after day. ஏங்க சவுல் தேவனால் அழைக்கப்பட்டவன் இல்லையா? தாவீது மாத்திரம்தான் தேவனால் அழைக்கப்பட்டவனா? இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சவுலும் தேவனால் அழைக்கப்பட்டவன், தாவீதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் பாத்திரம். he was God's first choice. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புறக்கணித்து எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது தேவன் முதல் தெரிந்து கொண்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சவுல் ராஜா தான். சாமுவேல் தீர்க்கதரிசி அதை குறித்து எழுதப்பட்டிருக்கும் பொழுது 1 சாமுவேல் 9 அதிகாரம் 15 வசனத்திலே சவுலை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது எப்படி சாமுவேலோடு பேசினார் என்று எழுதியிருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 9 அதிகாரம் 15 வசனம். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலுக்கு பதில், ஜெபத்திற்கு ஒரு பதில் இந்த சவுல் ராஜா. இந்த சவுலை தேவன் தெரிந்து கொண்டேன் என்று சாமுவேல் காது கேட்க பேசினாராம். நாளைக்கு நேரம் ஒருத்தன் வருவான், பென்யமீன் கோத்திரத்தான், அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும், அவன் தான் என் ஜனங்களை ரட்சிப்பான் என்று. சால் வாஸ் காட்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். சவுலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப தாவீது எப்படிப்பட்டவன்? தாவீதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவன் சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தும்படி ஈசாயின் வீட்டிற்கு சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேலை அனுப்புனா ஈசாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் காண்பிக்கிறார், தாவீதை மட்டும் காண்பிக்கல. சாமுவேல் ஒவ்வொரு பிள்ளையா அபிஷேகம் பண்ண முன் செல்லும் பொழுதெல்லாம் தேவன் சொல்றார், இல்ல இல்ல நீ முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன், இவன் அல்ல அவன் அல்ல இவன் அல்லன்னு சொல்லி எல்லாரையும் நிராகரித்து விட்டார். இப்போ சாமுவேலுக்கு சாய்ஸே இல்லை. என்ன ஆண்டவரை எல்லாரும் நிராகரிச்சிட்டீங்க, இன்னொருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடு. அப்போ ஈசாய் சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவுதான் உன் பிள்ளைகளா? இல்லையா யாருமே? ஒருத்தர் இருக்கான், வாசிங்க 1 சாமுவேல் 16 அதிகாரம் 11 வசனம். 1 Samuel 16th chapter 11th verse. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பாருங்க, அந்த ஆள் வர மட்டும் நான் உட்கார மாட்டேன்ட்டாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. So David was again God's choice. Saul was God's first choice. David was also God's choice. என்ன வித்தியாசம் தாவீதுக்கும் சவுலுக்கும்? சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான், தாவீது வர வர பலத்தான். 2 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். ஏன் தாவீதுடைய வாழ்க்கை வர வர சிறப்பா அமைஞ்சிச்சு, பிரகாசம் அமைஞ்சிச்சு? அழைக்கப்பட்ட சவுலுடைய வாழ்க்கை வர வர ஒண்ணுமில்லாமல் போனது, வர வர பலவீனப்பட்டு போனான். அவனும் அவன் குடும்பமும் பலவீனப்பட்டு போனார்கள். என்ன வித்தியாசம்? எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. Why Lord both were chosen? 2 பேருமே தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். ஏன் ஒருத்தன் சிறந்து வழங்கினா ஒருத்தன் சிறந்து விளங்கல? ஏன்? அப்ப ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான சத்தியம். God was after Saul, whereas David was after God. ஒரு பெரிய வித்தியாசம். தேவனும் சவுல் பின்னாடியே போக வேண்டியதா இருந்துச்சு. ஒவ்வொரு நேரமும் தேவன் சவுல் பின்னாடியே போய், சால் அதை செய், சால் இதை செய்யாதன்ட்டு சவுல் பின்னாடி போக வேண்டியிருந்தது. ஆனால் தாவீதோ தேவன் பின்னாடியே போயிட்டு இருந்தான். ஆண்டவரே நான் இதை செய்யட்டா,
ஆண்டவரே நான் அதை செய்யட்டா, இங்க யுத்தத்துக்கு போகட்டா, ஆண்டவரே இது உங்க சித்தமா, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டட்டா. He was behind God's heart. He was trying to sense the impulse of God, desires of God. He was trying to implement all God's desires. ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அதை செயல்படுத்தணும்னு நினைத்தது தாவீது. ஆனால் ஆண்டவர் இவனை மேய்க்க வேண்டி இருந்துச்சு. யார? சவுல. பெரிய வித்தியாசம். கலாத்து சபையை பவுல் திட்டும் போது கலாத்தியர் 3:3 இப்படி திட்டுகிறார் பாருங்க. ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரான்னு கேட்கிறார். புத்தி இல்லாத கலாத்திரரே, ஃபூலிஷ் கலேஷியன்ஸ். ஆவினாலே ஆரம்பிச்சத நீங்க இப்ப மாம்சத்தினாலே முடிக்க போறீங்களா? Can you what God the Spirit began, can you accomplish in your flesh, in your strength, in your power? நம்ம பலத்தில் செய்ய முடியாததை, நம்ம பராக்கிரமத்தை செய்ய முடியாததெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் லேசா செய்து முடித்து போவார். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை, பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனம் உள்ளவைகளை அவமாக்க, இல்லாதவைகளை இழிவாய் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்டு அவர் தன்னுடைய பலத்தை கொடுத்து, தன்னுடைய சக்தியை கொடுத்து, அவர்களை பயன்படுத்தி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். அதனால தான் நம்மளையெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், உங்களே என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமா, ஞானிகளையும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். பாலகர் வாயிலை இன்று துதியை எழுப்பி பலவான்களை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம யாருன்றதை புரிந்து கொள்ளணும். பவுல் சொல்கிறார், எங்களால் ஏதாயிலும் ஒன்றை செய்யக்கூடும் என்று ஒன்றை யோசிப்பதற்கே எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல சொல்கிறார். we must know who we are. பாருங்க, சவுல் தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஓட்டம், தாவீது தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். அப்போ ஆரம்பித்தது தேவன். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை தொடர்ந்து தேவனே செயல்படுத்தி கொண்டிருந்தார். சவுலுடைய வாழ்க்கையில ஆரம்பித்தது தேவன். ஆனால் போக போக உயர்வுகளையும் வெற்றிகளையும் அவனுடைய பலத்தையும் பார்த்ததும் சவுல் தேவனை சார்ந்து கொள்வதை விட்டு தன்னை சார்ந்து கொள்ள ஆரம்பித்தான். He started trusting himself, trusting his wisdom, trusting his army, trusting his strength, trusting his efforts and wisdom. மாம்சத்தின்படி நடக்க ஆரம்பித்தான். கண்ணால் பார்க்கிறதை, காதால் கேட்கிறதை, அவன் அறிவு அனுபவம் சொல்லி தந்ததை, அவன் நுகர்ந்ததை, ருசித்ததை. he went after his senses. மாம்சத்தின்படி நடக்க ஆரம்பித்தான். அவன் சிந்தை மாம்சத்துக்குரியதாய் மாறினது. ஆரம்பித்தது தேவன், போக போக ஓடினது சவுல். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்தது தேவன், போக போக ஓடச் செய்ததும் தேவனே. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் அதை முடிய நடத்துவார் என்று பிலிப்பியருக்கு பவுல் சொல்லுகிறார். ஆம்பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில தேவன் தொடங்கினதை தேவன் நடத்தி தேவன் முடிக்க வேண்டும். அவர்தான் விசுவாசத்தை தொடங்குகிறோம், அதை நிறைவு செய்கிறோம் என்று எபிரேயருக்கு எழுதினவர் சொல்லுகிறார். He is the author and perfecter of faith. அவரையே சார்ந்து எல்லா முடிவுகளுக்கும், எல்லா நெளிவு சுழிவுகளுக்கும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டாம். அவர்தான் என்னை நடத்த முடியும், அவர் நடத்துதல் தான் எனக்கு ஜீவனாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். இல்லை போதும், இவ்வளோ நாள் அவர் நடத்தினது, இனிமேல் நானே முடிவு எடுத்துக்கிறேன், எனக்கு வசதிக்கு ஏற்றா போல, ஏன் சந்தோஷத்துக்கு ஏற்றா போல, நிம்மதிக்கு ஏற்றா போலன்னு சொல்லி எடுத்த முடிவுகள் சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான். தாவீது எல்லா சூழ்நிலையும் தேவனை சார்ந்து வாழ்ந்தபடினா வர வர பலத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. God regretted for choosing Saul. God regretted என்று 1 சாமுவேல் 15:11 நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். God regretted for choosing Saul. எப்படி சொல்றார் பாருங்க, அவன் என்னை விட்டு திரும்பி, எனக்கு நேரா தான் இருந்தான், நான் சொல்றது தான் செய்தான், ஆவிக்குரிய ஆரம்பம். ஆனால் போக போக என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். நிறைய கிறிஸ்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், காட்ஸ் சோசன், தேவன் தொடங்கின ஓட்டத்திலே பாதி வழியிலே தேவனை விட்டு திரும்பி சொந்த நினைவுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் முடிவுகளுக்கும்
கீழ்ப்படி ஆரம்பித்து மாம்சத்தின்படி நடந்தபடினால் தோல்விக்குள் போனார்கள். பரலோகத்தில் வந்து சேர்ந்தோமா, அது தட்ஸ் a different story. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போவது ஓகே. இந்த உலகத்திலே வெற்றி வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த வெற்றி வாழ்க்கை நாம் வாழும்படி நமக்கு சக்தியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் அப்படிதான் எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். என்ன சாட்சி? வெற்றிக்கு சாட்சியாக, ஒரு கிறிஸ்தவனுக்கு சாட்சியாக, ஒரு அனாயிண்டடுக்கு சாட்சியாக, பவர்ஃபுல் மேனாக, உமனாக நீங்கள் இருக்கும்படி சக்தியையும் தேவனே தந்திருக்கிறார். இந்த சக்தியை பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளாமல் என்று சுயமாக முடிவெடுத்து சுயமாக சுயபலத்தில் ஓட முயற்சி செய்கிறார்களோ தோல்வி ஆரம்பமாகிறது. வர வர பலவீனப்பட்டு போனான் சால், வர வர பலத்தான் தாவீது. சவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். he was not 100% dependent. அவனுக்கு தெரியும் அவனுடைய பங்கு என்ன, ஒரு ஆசாரியனுடைய அழைப்பு என்ன, எல்லாமே தெரியும். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்க ஒடுக்க நினைக்கிறார்கள். யுத்தத்தின் சூழ்நிலைகள் ஏற்பாடாகிறது. அந்த நேரத்தில் தேவனுக்கு நேராக முறையிடும்படி அவன் ஆசாரியன் சாமுவேலை தேடுகிறான். சாமுவேலுடைய கணக்கு பிரகாரம் 7 நாளில் நான் வருவேன்னு சொல்லியிருந்தார். தாமதம் ஆயிடுச்சு, சாமுவேல் இன்னும் வரல. சாமுவேல் வரலனாலும் ஈவன் டு ரீச் அவுட் டு காட், இட் ஹேஸ் டு ஹேப்பன் இன் த ஸ்பிரிட் லெட் வே. இது ஒரு அற்புதமான பாடம். தேவனை சார்ந்து தேவனிடத்தில் முறையிடுவது கூட ஆவியானுடைய நடத்தலின்படி நடக்கும்போது அது சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த சவுல் காத்திருக்கிறான். 7 நாட்கள் ஆனது, சாமுவேல் இன்னும் திரும்பி வரவில்லை. சாமுவேல் செய்ய வேண்டிய ஆசாரியத்துவத்தின் வேலையை இவனே செய்ய ஆரம்பிக்கிறான். பழைய ஏற்பாட்டு நாட்களில் அது நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாணத்தை மீறினால் அது பாவம், எல்லாமே தெரியும். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 13 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியை இட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்கள் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். See his words. எனக்கு தெரியும், ஆனால் சொன்னபடி நீங்களும் வரல, சொன்னபடி சூழ்நிலையெல்லாம் பாதகமாக ஆயிடுச்சு, என்னை விட்டு அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்க, அதனால துணிந்து தான் நான் செய்தேன். என்ன செய்கிறது? ஐ நோ ஐ ஷுடன்ட் டூ இட், பட் ஸ்டில் துணிந்து செய்தேன் என்று சொல்லுகிறார். அவரே அவர் வாயனால் சொல்லுகிறார், துணிந்து செய்தேன். எனக்கு தெரியும் இது செய்யக்கூடாதுன்னு. சூழ்நிலை மாறுது. உன்னை அழைத்தது கர்த்தர். சால், கழுதைக்கு பின்பாக போன உன்னை அழைத்தது கர்த்தர். உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினது கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து அவர்களை மேய்க்கும்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை ஏற்படுத்தி ராஜாக்கள் போல பிரபுக்களுக்கு ஒத்த ஸ்தானத்தை உனக்கு ஏற்படுத்தி தந்த கர்த்தருக்கு உன்னை காப்பாற்ற தெரியாதா? Doesn't he know to save you, save your country, save your people? அந்த கர்த்தர் அவர் வைத்திருந்த அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் துணிந்து செய்தேன். ஆவிலே தொடங்கினார், மாம்சத்தில் முடித்தான். என்ன சொல்லுகிறார் சாமுவேல் பாருங்க. சாமுவேல் சவுலை பார்த்து 13ஆம் வசனம், புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். God's choice. Saul was God's choice. ஆனால் துணிந்தேன். I did not have enough patience to wait for God.
தேவனுக்காக காத்திருக்க எனக்கு பொறுமை இல்லை, தேவனையே சார்ந்திருக்க எனக்கு பொறுமை இல்லை. நான் பார்த்தேன், ஜனங்கள் போனார்கள். நான் கேட்டேன், ஜனங்கள் சிதறடிக்கிறார்கள். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், என் சிந்தனையில நீர் வரவில்லை. It was all after his senses. 7 நாள் ஆயிடுச்சு, ஜனங்கள் போறாங்க, கர்த்தரிடத்தில் முறையிடணும். எவ்ரிதிங் வாஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃப்ளெஷ். என்ன நடந்தது? அவன் ஸ்தானத்தை இழந்தான். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 15 அதிகாரம், 1 சாமுவேல் 15:1 பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமிலேக் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், அமிலேக் இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்ததை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல், கவனிங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். தெளிவா சொல்லிட்டார், இரக்கம் வைக்காத, ராஜாவாவது மனிதர்களாவது மிருகமாவது எல்லாத்தையும் கொன்று போடுன்ட்டார். ராஜாவாக உன்னை ஏற்படுத்தின சேனைகளின் கர்த்தர் உனக்கு இதை சொல்ல சொன்னார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி தெளிவாக சவுல் ராஜாவின் இடத்துல சொல்லிட்டார். சவுல் என்ன செய்தார்? யுத்தம் செய்தார். வார்த்தையை கேட்டு ஆவியிலே ஆரம்பிக்கிறார், ஆனால் பாதி வழியில மாம்சத்தில் முடிக்கிறார். 7வது வசனத்தை பாருங்க. யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, சண்டை போடுறாரு, வீழ்த்துறாரு, கொல்றாரு. அப்பொழுது சவுல், 7வது வசனம், அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமிலேக்கியரை மடங்கடித்து அமிலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ராஜாவை என்ன செஞ்சிட்டாரு? உயிரோடு பிடித்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்பொழுது நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் என்று சொன்னார். இவன் அமிலேக்கின் ராஜாவை உயிரோடே பிடித்தான். 9வது வசனம், சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும், ஒன்னுக்கும் இறக்கம் வைக்காம எல்லாத்தையும் அழித்து போடு. சவுலின் ஜனங்களை என்ன செய்தார்கள்? முதல் தரமானது 2ஆம் தரமானது இதெல்லாம் வச்சுக்கிருவோம், ஒன்னுக்கு உதவாதது மாத்திரம் அழிச்சிருவோம். They disobeyed God. ஆவியிலே தொடங்கினார்கள். யுத்தம் செய்ய சொன்னாரு, யுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் பாதியிலே சிந்தித்தார்கள், தன்னை சார்ந்து கொண்டார்கள், தனக்கு தேவையானவைகளை யோசிக்க ஆரம்பித்தார்கள், தன் பார்வைக்கு நலமானதை அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள், தங்கள் செவிகளுக்கு நலமானதை கேட்டதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள், நலமாய் தோன்றினதெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவன், ஆவியான தேவன் என்ன சொன்னார்? ஒன்றுக்கு இறக்க வைக்காம அவரத்தையும் அழித்திரு, சங்கரித்திரு. ஆனால் கண்களுக்கு நலமானதை, நலமாய் தோன்றின முதல் தரம் 2வது தரத்தெல்லாம் தனக்கு எடுத்துக்கொண்டான். ஆகாக ராஜாவை தப்ப விட்டான். அவன் ஆவியிலே தொடங்கினதை, ஆவியான கர்த்தரின் நடத்துதலை ஆவியில ஆரம்பித்தான், மாம்சத்தில் முடித்தான், தோல்வியை சந்தித்தான். He began in the spirit but finished in the flesh. கலாத்தியர் 3:3 சொன்னபடி, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தினரா? உங்களுக்கு வெற்றி தந்த தேவன், உங்களுக்கு இவ்வளவு உயர்வை தந்த தேவன், உங்களை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்த தேவன், அவர் உங்களுக்கு மேன்மையானதை நலமானதை தரமாட்டாரோ? இதுவரை உங்களுக்காக யோசித்தவர், இதுவரை உங்களுக்காக நன்மையையும் உங்களுக்கு நம்பத்தக்க ஒரு தகப்பனாக இருந்தவர், இனிமே உங்களுக்கு சிறப்பானதை தராமல் இனிமே நீங்க உங்களுக்கு சிறப்பை தேட போறீங்களா?
அவர் மேல நம்பிக்கை வைக்காம உங்க முயற்சியில, உங்களுடைய அறிவில, ஞானத்துல உங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியுமா? அவ்வளவு புத்தியினரா நீங்கள் என்று கலாத்த சபைக்கு கேட்கிறார். சவுல், he did that. He began very wisely. He was led by the Spirit. He finished it in the flesh. He was a failure. சவுலும் தன் குடும்பமும் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதும் தன் குடும்பமும் வர வர பலத்தார்கள். He was a super example of being spirit led. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு அற்புதமான உதாரணம். தேவன் தான் அவனுக்கு பலன். ஹல்லேலூயா. சவுலுக்கு தேவனும் பலன், அறிவும் பார்வையும், அவனுக்கு சொன்ன ஆலோசனைக்காரர்கள் எல்லாரும் சவுலுடைய பலனாக இருந்தார்கள். தாவீதுக்கோ தேவன் மாத்திரம்தான் பலனாக இருந்தார். அதான் 18வது சங்கீதம் 1ஆம் வசனத்துல அந்த சங்கீதம் ஏறத்தால் அவனுடைய வாழ்க்கையின் கடைசியிலே எழுதப்பட்டது என்று எழுதியிருக்கிற அந்த சங்கீதத்துடைய இன்ட்ரடக்ஷனை பார்த்தீங்கன்னா, this was after all his wars ceased, all his battles ceased. தாவீதுடைய எல்லா யுத்தங்களும் முடிந்த பின்பு, சவுலோட எல்லாரோடையும் போராடின அந்த போராட்டங்கள் முடிந்த பின்பு எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த 18ஆம் சங்கீதம். இந்த 18:1 எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்கிறார். ஓ மை ஸ்ட்ரெங்த், ஐ லவ் யூ லார்ட் என்று சொல்றார். என் பலனாகிய கர்த்தாவே. God was his strength. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், என் இரட்சகர், நான் நம்பி இருக்கிறவர். அவர் சொல்றார், என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறேன். எனக்கு எல்லாமே நீங்க தான். என் பலனாகிய கர்த்தர். வாட் அ ஸ்டேட்மெண்ட். என் ஜீவனின் பலனானவர் என்று சங்கீதம் 27:1 சொல்கிறார். இந்த 18:1 சொல்ல, என் பலன். நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா என் ஸ்ட்ரென்த், நான் இன்னைக்கு பேசுறேன்னா என் ஸ்ட்ரென்த், நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா என் ஸ்ட்ரென்த், நான் இன்னும் அடைய வேண்டிய இலக்குக்கு என் ஸ்ட்ரென்த் என் பலனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தாவீதுக்கு தேவன் தான் ஸ்ட்ரென்த். ஆவியினால் தொடங்கினதை எப்படி ஓடுறது? ஆவியினால் தான் ஓட முடியும். எப்படி முடிக்கிறது? ஆவியினால் தான் முடிக்க முடியும். He was fully dependent on God. ஹல்லேலூயா. சவுல் துரத்துகிறார். சவுல் துரத்த பிரச்சனைகள் மத்தியில சங்கீதம் 57:63 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா? ஆண்டவரை சார்ந்து கேட்கிற, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டிகளின் நிழலில் வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சவுல் துரத்தினா எனக்கு ஸ்ட்ரென்த் தேவனே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அபிமெலேக்கு துரத்துகிறான். அபிமெலேக்கு துரத்தும் பொழுது வேஷம் கலைந்த அந்த சூழ்நிலையில 34ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அப்பயும் அப்படித்தான். நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதையும் வாயில இருக்கும். சிறுமைப்பட்டவர்கள் இதை கண்டு கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்த பட்னியார், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. அவரை தேடுகிறவர்களை, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்கள் எல்லா பயத்திற்கும் அவர் நீங்களாக்கி விடுவிப்பார். எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. God was his strength. அபிமெலேக்கு துரத்தும் போது அப்சலோம் துரத்துகிறார். சங்கீதம் 3 நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா 3ஆவது சங்கீதம் 4ஆவது சங்கீதம்லாம் அப்சலோம் துரத்தும் போது God was his strength. அவர் சொல்றார், என் கர்த்தரிடத்தில் இவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிற அநேகம், ஆனாலும் கர்த்தாவே நீ என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்று சொல்கிறார். பாருங்க, அபிமெலேக்கு துரத்தினாலும், சவுல் துரத்தினாலும், சொந்த மகன் அப்சலோம் துரத்தினாலும் கர்த்தர் தான் தாவீதுக்கு ஸ்ட்ரென்த். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரையே சார்ந்து கொண்டான் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு டஃபஸ்ட் டைம், த மோஸ்ட் சேலஞ்சிங் டைம், அவன் கஷ்டப்பட்ட டைம் எது அப்படின்னு யோசித்து பார்த்தா, when he lost his fellowship with God, பத்சேபாவோட தவறு செய்கிறான். தவறு செய்து தேவனோடு உள்ள உறவை தொலைத்து தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிற அந்த நாட்கள் தான் எனக்கு தெரிந்து தாவீது பட்ட பெரிய கொடுமை, அனுபவித்த பெரிய கொடுமை. அவனுக்கு மகன் துரத்தி, அபிமெலேக் துரத்தி, சவுல் துரத்தி ஓடின போலாம் அவ்வளவு மனசுல வேதனைப்பட்டாரோ இல்லையோ, ஆனால் தேவனோடு உறவில்லாத அந்த நாட்களில் அவர் ரொம்ப கொடுமை அனுபவிச்சிருப்பார். ஏன்னா அப்சலோம் துரத்தும் போது தேவன் பலனாக இருந்தார்.
அபிமெலேக் துரத்தும் போது தேவன் பலனாக இருந்தார், சவுல் துரத்தும் போது தேவன் பலனாக இருந்தார். என் பலனாகி கர்த்தர் என்று கூப்பிட்டு அந்த பலன் பத்சேபாளோட தவறு செய்த போது இல்லை. எப்படி இருந்திருக்கும்? பலன் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கு. அந்த சங்கீதம் 51 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 11ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார்? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு நாட்களில் the chosen received the Holy Spirit, but when the work was over the Holy Spirit went back. நம்மை போல இல்லை, புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் பெரிய பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லைன்னு சொல்லி உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் நம்மோடு கூட இருக்கும்படி, எந்தென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விழுந்தா தூக்கி விடுறாரு, குற்றப்படாத, தொடர்ந்து இனிமே நல்லா இரு, இனி நீதிமான வாழுன்னு சொல்லி, நீதிமான தரத்தில் வாழுன்னு சொல்லி நம்ம உற்சாகப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நமக்கு கிருபையை தந்து, நமக்கு பலனை தந்து, நம்மை பாதுகாத்து தொடர்ந்து ஓடச் செய்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்கள் அப்படி இல்லை. the Holy Spirit would depart. தாவீது வாழ்க்கையில் பத்சேபாளோட தவறு செய்து அவன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து, பரிசுத்த ஆவியானவருடைய உறவை இழந்து அவன் தவித்து போனான். ஏன் இதை சொல்றேன்? தாவீதுக்கு தேவன் தான் பலன். தேவன் இல்லாமல் வாழ முடியல. ஹல்லேலூயா. தேவன் இல்லாமல் வாழ முடியல. சவுல் துரத்தினப்போ கூட வனாந்திரத்தில் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சம் உண்மை வாஞ்சிக்கிறதுன்னு சொல்லி அவரை தான் கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமா, நீர் எனக்கு துணையா இருக்கிறபடினால் உமது செட்டைகளின் நிழலிலே கழிவுறணும். துன்புறுத்தி கொண்டிருக்கிறான் சவுல், துரத்தி கொண்டிருக்கிறான், அள வைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கே பலனிலே களி கூறுகிறார் தாவீது, நீர் எனக்கு துணையா இருக்கிறபடினால் உமது செட்டைகள் நிழலிலே களி கூறுவேன், ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொள்ளுகிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சொல்கிறார் சங்கீதம் 63. ஆனால் என்று தேவனை தொலைத்தாரோ, பலனை தொலைத்தார், அந்த பலன் இல்லாமல் அவர் வாழ முடியல. தேவனை பலனாக கொண்டு, தேவனை சார்ந்து, ஆவியான தேவனால் நடத்தப்பட்டபடினால் தாவீது வர வர பலத்தான். சவால்கள் இல்லையா? இருந்தது. பிரச்சனைகள் இல்லையா? இருந்தது. யுத்தம் இல்லையா? இருந்தது. he had unusual battles. மேல உள்ளவன் துரத்தினா, கீழே உள்ளவன் துரத்தினா, கூட உள்ளவன் துரத்தினா, கூட உள்ளவனே கல் எடுத்து எரிகிறதுக்கு துணிந்தான். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான போர்க்களத்தை எல்லாம் சந்தித்தான். கூட இருந்தவர்கள்லாம் கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஒருவராய் கூட நின்று பெரிய அதிசயங்களை செய்து அவனை நடத்தினார். தாவீது 100% தேவனை சார்ந்து வாழ்ந்தவன். எல்லா அடிகளுக்கும், அதான் சொல்றார், நல்ல மனிதர்களுடைய அடிகள் கர்த்தரால் உறுதிப்படும், வழிகள் ஒன்றும் பெசகுவதில்லைன்னு சொல்லி சங்கீதம் 37 சொல்கிறார். he was 100% trusting God for every decision, every step. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 5:17 இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் இடையில யுத்தம் நடக்குது. 17ஆம் வசனம், தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பெராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைத்தோடுகிறதை போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல கேட்கிறான், பெலிஸ்தரை எதிர்த்து வர்றாங்க, நான் இந்த பெலிஸ்தரை எதிர்த்து போகலாமா, அந்த பெலிஸ்தரை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா? ஆண்டவர் சொல்றார், போ, நிச்சயமா ஒப்பு கொடுப்பேன்ட்டார். இப்ப ஆவியான கர்த்தருடைய நடத்துதலின்படி யுத்தத்தை சந்திக்கிறார். தண்ணீர்களை உடைத்து ஓடுகிறதை போல சத்துருக்களை உடைத்து ஓட செய்து தாவீதின் கையில ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப பாருங்க, கர்த்தர் சொல்லிதான், கர்த்தரிடத்துல கேட்டு, கர்த்தரை சார்ந்து, கர்த்தருடைய வழி நடத்தலின்படி போய் யுத்தம் செய்து அந்த ஜெயத்தை எடுத்துட்டார். திரும்பி 21ஆம் வசனம், அங்கே பெலிஸ்தர் தங்கள்
விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீது அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். திரும்பவும் வந்துட்டாங்க. இப்போ தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். பாருங்க, பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு தாவீதுக்கு சொன்னார். கர்த்தர் சொல்லிட்டாருன்னு ஃபர்ஸ்ட் டைம் போன மாதிரியே செகண்ட் டைமும் போகல தாவீது. செகண்ட் டைம் யுத்தம்னா செகண்ட் டைம் திரும்ப போய் ஆண்டவரை சார்ந்து கேட்கிறான். ஆண்டவர் இப்போ எப்படி போறது? ஆண்டவர் போன தடவை போன மாதிரி போகாத, சுற்றி போ. அந்த இலைகளின் இறைச்சல் சத்தம் கேட்கும் போது, மார்ச்சிங் சவுண்டு கேட்கும் போது கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார் என்பதை அறிந்து கொள். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், முற்றிலும் உன் கையில் ஒப்பு கொடுப்பாருன்ட்டார். பிறகு போன மாதிரி ரெண்டாவது தடவை போயிருந்தா தோல்வியை பார்த்திருப்பார் தாவீது. ஆனால் எல்லா அடிகளுக்கும் தேவனை சார்ந்து இப்போ எப்படி செய்யறது? போன தடவை சொன்னாரே, டேக் இட் ஃபார் கிராண்டட், இந்த தடவை அதே மாதிரி போயிடுவோம். அப்படி போகலை. போன தடவை சொன்னாரு, போன தடவை இப்படி செஞ்சோம், இந்த தடவை எப்படி செய்யணும் ஆண்டவரே, இந்த தடவை போகவா? ஆண்டவரை சார்ந்திருந்தார். ஆவிலே தொடங்கினதை ஆவிலே நடத்தி, ஆவிலே நடத்தப்பட்டு ஆவிலே முடித்தார். தாவீதும் அவன் குடும்பமும் வர வர பலத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Because he was fully dependent on God, his strength. He was trusting God, his strength, all his way. He finished the race because God was his strength. தாவீதும் தன் குடும்பம் வர வர பலத்தார்கள். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, தாவீது அப்படிப்பட்டு தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினாலே சிறப்பாக ஓடி வர வர பலத்து ஒரு சாட்சியாக வெற்றிகரமாக முடித்தார். தாவீது எதையுமே he did not take anything for granted. He brought everything to the tabernacle. He brought everything to the Lord. எல்லாவற்றையும் தேவனிடத்திலே கொண்டு வந்து நிதானித்து ஆவியிலே நடத்தப்பட்டார் தாவீது. எதிலையுமே மாம்சீகமாக முடிவெடுத்து, of course he had one or two decisions he made, he was a failure, but he corrected himself. அவன் தன்னை சரி செய்து கொண்டு திரும்பியும் தேவனை சார்ந்து கொண்டு ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், தேவனால் நடத்தப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப குறியாக இருந்தார். அதான் நிலைவரமான ஆவி, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் சொல்லி சொன்னார். நீர் எனக்கு துணையா இருக்கிற அப்படின்னு உங்கள் செட்டுகளின் நிழலிலே நான் களி கூறுவேன். ஆத்மா அம்மை தொடர்ந்து பற்றி கொள்ளுது, காரணம் நம்முடைய வலதுகரம், அதான் பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை தாங்குறாருன்ட்டார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, he brought everything, every decision, every move to the tabernacle, to the presence of God. He made every emotion die down. எல்லா உணர்ச்சிகளும் மடங்கடிக்கப்பட்டு பியூரா பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப குறியாக இருந்தார். சங்கீதம் 37 நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே. அவங்க செய்கிறது செய்துட்டு போறாங்க, அதை பற்றி நீ அதில் எரிச்சல் அடைஞ்சு அதில் பொறாமை கொண்டு செய்யாத. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாக அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள். நீ கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். பாருங்க, ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தரை நம்பு, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை வார்த்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. ஆவிக்குரிய மனிதனுக்கு அற்புதமான உதாரணம். ஆவிக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கான். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சுத்தியுடன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. என்ன காரியக்காரன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், எரிச்சலாகாத. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்கிற ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அதுக்குள்ள போயிடாத, மாம்சிகத்துக்குள்ள போயிடாத. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னா அவருடைய டெசிஷனுக்கு காத்திருக்கிறவர்களோ, ஆவியான கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு காத்திருக்கிறவர்களோ, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். They will be inheritors. Trust the Holy Spirit. Be led by the Holy Spirit. Let him guide you, lead you.
you will inherit. Trust him, wait on him என்று சொல்லுகிறார். David weighed everything with the scale of God. He saw through the lens of God. He handled with an attitude of God. அவன் எதை நிறுத்தாலும் தேவனுடைய தராசிலே நிறுத்தான். எதை பார்த்தாலும் தேவனுடைய பார்வையிலே பார்த்தான். எதை செய்தாலும் தேவன் யோசிக்கிற வண்ணமாக யோசித்து செய்தான். He was 100% a spirit-led man, an example of a spirit-led man. தாவீது வர வர பலத்தான். It's an absolute example of a spirit-led life. சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான். It's an absolute example of a fleshly led life. வர வர ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்றால் வர வர பலத்து you will grow stronger and stronger day after day. David was 100% consumed with the thoughts of the spirit. ஆவிக்குரியவைகளை சிந்தித்து, ஆவிக்குரியவைகளை நிதானித்து, ஆவிக்குரியவைகளை யோசித்து கர்த்தருக்கு காத்திரு. அவங்களெல்லாம் பார்க்காத, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, நியாயக்கேடு செய்கிறது குறித்து பொறாமை கொள்ளாத, காரிய சித்தி உள்ள மேல உனக்கு கண் போக வேண்டாம். நீ கர்த்தரை நம்பு, நன்மை செய், தேசத்தில் குடியிரு, சத்தியத்தை மேய்ந்துகொள், கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவரையே நம்பியிரு. அவர் உன் காரியத்தை வாய்க்க, உன் நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகல் போல விளங்க செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்க, கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். வர 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 பலத்தான். நான் சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வர வர இன்னும் பிரகாசமாய் கொண்டிருக்கும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். அது வர வர இன்னும் பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை கொஞ்சமா தெரியலாம், நாளைக்கு அதிகமா பிரகாசிப்பீர்கள், அடுத்த மாதம் அதிகமாக, அடுத்த ஆண்டு அதிகமாக, அதுக்கு அடுத்த ஆண்டு அதிகமாக, 10 வருடங்கள் கழித்து இந்த நாளை விட 10 வருடங்களுக்கு பின்பாடு இன்னும் அதிகமாக பிரகாசிப்பீர்கள். எப்பொழுது? ஆவியானவரால் நடத்தப்பட்டு, ஆவியானவரை சார்ந்து, bringing every thought to the tabernacle, to the presence of God, treating those thoughts, deciding, making decisions according to the Holy Spirit. ஆவியானுடைய நடத்துதலின்படி ஒவ்வொரு முடிவுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒருவேளை இன்று அற்பமாக தோன்றும், இன்று சின்னதாக தெரியலாம், ஆனால் அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ணக்கூடும்? சம்பூர்ணமான முடிவுகள் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆடுகளுக்கு பின்பாக போன ஒரு மனிதன் அற்பமாக தான் தெரிந்திருப்பான். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், அற்பமாக தெரிந்திருக்கும். முடிவு எப்படி இருந்தது பாருங்கள். நான் சொல்லுகிறேன், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு மேன்மையான வாழ்வு. தாவீதுடைய வாழ்க்கையில் ஏராளமாக சொல்ல முடியும். He brought everything to the tabernacle. He discerned every thought. He brought everything to God. And it was pure and purely Holy Spirit led. வர வர பலத்தான். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் சவுல் தாவீதை துரத்தி துன்புறுத்தி கொலை செய்ய தேடிக்கொண்டே இருக்கிறான். சவுலுக்கு தாவீதுடைய வளர்ச்சியை அங்கீகரிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தாவீதை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும்னு சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். வசமாக ஒரு சூழ்நிலை அமைகிறது. என்ன சூழ்நிலை? தாவீதின் இடத்திலே சவுல் மாட்டிக்கொள்கிறான். 1 சாமுவேல் 24 அதிகாரத்தில் 2வது வசனம். அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேடப்போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவத்திலிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்க போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்ட நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. That's the attitude of a spirit-led man. யார் சொன்னதே கேட்டாங்க. அவங்களே என்ன சொல்றாங்க? வசனத்தை சொல்றாங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்ன நாள் இதுதான். இந்தா மாட்டிக்கிட்டான், புடி, கொள்ளு, இதுதான் வாய்ப்பு, வசமா அமைஞ்சிருச்சு, முடிச்சிரு அவன்ட்டான். ஆனா போய் கொல்லலாம் இல்லை,
வஸ்திரத்தின் ஓரத்தை அறுத்து கொண்டான். அதற்கே அவன் இருதயம் அடித்து கொண்டது. பாருங்க, he was not comfortable in doing fleshly things. மாம்சிக எண்ணங்களுக்கு, அதாவது கேள்வினாலே பார்வைக்கு செம்மையானவைகளை, இருதயத்துக்கு செம்மையாய் தோன்றினவைகளை, அனுபவத்தில் கேட்டவைகளை, உணர்ச்சிகளை கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்தும் போது ஒரு ஆவிக்குரிய மனிதன் will grow restless, he will become uncomfortable. அவனால் அதை செய்ய முடியாது. என்ன அழகாக எழுதியிருக்கு பாருங்க. அவன் சொல்ல கேட்டு, அவன் இத்தனைக்கும் வசனத்தை சொல்லி சொல்றான், கர்த்தர் சொன்ன நாள் இதுதான், ஒப்பு கொடுத்துட்டாரு, கொல்லுன்ட்டான். ஆனால் அது ஆவிக்குரிய சிந்தனை அல்ல. அந்த மாம்சிக எண்ணத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்பட்ட உடனே அவன் மனது அடித்து கொண்டது என்று வேதம் சொல்கிறது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகி என் ஆண்டவனே, எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. David was anointed as a king, but still he chose to call Saul because he was anointed previously. ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்ப பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி, வாட் an attitude and gesture பாருங்க. கொல்லத்தர்றான், தள்ளப்பட்டவன் என்று அறிந்திருக்கிறான், எல்லாம் அறிந்தும் ராஜாவாகிய என் ஆண்டவனேன்னு சொல்றான். மரியாதையை கொடுக்கிறான், அவன் மேல விழுந்த அபிஷேகத்துக்கு தரை மட்டும் குனிந்து அவனை பணிந்து கொள்கிறான். சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். வேட்டையாடுகிற மனிதனாக இருந்தாலும் he saw with the lens of God, he handled with an attitude of God, he weighed with the scale of God. That was David, a spirit-led man. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிதானிக்கிற ஒரு மனிதன், ஆவியினால் நடத்தப்படுகிறவன். மாம்சம் கொஞ்சம் செயல்பட்டா கூட அவன் மனது அடித்து கொண்டது. He was not comfortable. He was full and fully led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதுதான் அவருக்கு சுகமாக இருந்தது. மாம்ச எண்ணங்கள், மாம்சீக செயல்கள் செயல்படும் போதெல்லாம் அவன் மனது அடித்து கொண்டது. He was not comfortable. சவுலே பார்த்தே சொல்றாரு, வஸ்திர தொங்கல் என் கையில இருக்கு, என்கிட்ட சொன்னாங்க கொல்லுன்னு, நான் கொல்லல. நீங்க இன்னும் என்னை புரிந்து கொள்ளலையே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சவுலிடத்திலே தயவு பெற முயற்சி செய்கிறான். கொல்ல தேடினவனை என்னை வேட்டையாட தேடுகிறீர், நான் உமக்கு நன்மை செய்கிறேன், நான் உம்மை கொல்ல தேடுகிறவன் அல்ல. தேடி இருந்தா இன்னைக்கு வஸ்திரம் என் கையில் இருக்காது, நீங்களே என் கையில் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். பாருங்க, இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய அழகு. He was full and fully led by the Holy Spirit. பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். அதான் ரோமர் 8வது அதிகாரத்தில் எப்படி எழுதியிருக்கு பாருங்க. சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்துக்குரியவைகளெல்லாம் செயல்படுத்தி கொண்டே இருந்தான்னா வர வர பலவீனப்பட்டான் சாவுல். வர வர பலவீனப்பட்டு போனான். மாம்சத்துக்குரியவர்களை படி நடந்தால் மாம்ச எண்ணங்கள் மரணம். அதான் 13வது வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று சொல்றான். ஆனால் 13வது வசனத்தின் முடிவை பாருங்க, ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். உள்ள அடிச்ச உடனே ஐயோ ஆவியானவருக்கு இது சரியில்லை, தப்பு செய்கிறேன், டிஸ்டர்பன்ஸ் வந்த உடனே ஆவியானவருடைய நடத்துதலின்படி இந்த மாம்சீக செயல்களை கொன்று போட்டால், மாம்சீக செயல்களை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். தாவீது
ஆவியானவருடைய பலத்தை கொண்டு ஆவியானவருடைய நடத்துதலை சார்ந்து சரீரத்தின் எல்லா செய்கைகளையும் அழித்தான். அதனால முடிவு பரியந்தம் பிழைத்தான். அவன் பலத்தான். அல்லேலூயா. வர வர பலத்ததுடைய காரணம் என்ன? அவன் ஆவியின்படி நடந்து ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தான். சொல்லுங்களேன் அந்த 13ஆம் வசனத்தை. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப இந்த மாம்சம் தலை தூக்காம இருக்காது, தலை தூக்கி போராடி கொண்டே தான் இருக்கும். மாம்சம் தேவனுக்கு புறம்பானது. இட்ஸ் அகெயின்ஸ்ட் காட். அப்ப எப்பவுமே பார்வைக்கு இல்லை, நம்ம காதுக்கு கேட்கிற இன்னைக்கு செய்தி எல்லா பக்கமும் துர்ச்செய்தி தான். நியூஸ் ஆன் பண்ணாலே துர்ச்செய்தி தான். நம்ம காதில் கேட்கறதுனால, பார்க்கறதுனால, நுகர்றதுனால, நம்ம அறிவுனால, அனுபவத்தினால உள்ள எண்ணங்கள்னால நம்ம முடிவெடுக்கும் போது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். தவறான முடிவுகளாக இருக்கும், தவறான விளைவுகளை நாம் பார்ப்போம். அதே நேரம் மாம்ச எண்ணங்கள் எழும்பும் போதெல்லாம் மாம்சிக பார்வையினாலே, செய்தியினாலே, உணர்ச்சியினாலே, அறிவினாலே, அனுபவனாலே வருகிற எண்ணங்கள் எழும்பும் போதெல்லாம் ஆவியினாலே அந்த மாம்சிக எண்ணங்களை, சரீரத்தின் செயல்களை சாகடித்தால், அழித்தால் நாம் பிழைப்போம். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் நடத்தும் போது இந்த மாதிரி எண்ணங்கள் கான்ஃபரன்ட் பண்ண நினைக்க, அதை கொண்டு போடணும். இல்லை இல்லை, கிடைச்சா வசமா கொள்ளுன்னு சொல்லி சொன்ன மாதிரி இதுதான் வாய்ப்பு, எடுத்து திரும்ப பதில் பேசு, பதிலுக்கு செய், முரணா செய், பதிலுக்கு என்னன்னு கேட்டுரு. இப்போ தான் கர்த்தருக்கு எவ்வளோ நாள் காத்திருக்கிறது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆனால் மாம்சீக எண்ணங்கள் எழும்பினாலும் ஆவியினாலே மாம்சத்தை அழித்தால் நான் செய்ய மாட்டேன். I will bring it to the presence of God and kill it. I will not do. I will not obey my flesh. I will not obey my senses. I will obey the Holy Spirit. அவர் சொல்றது நான் நிதானிப்பேன், கர்த்தருக்கு காத்திருப்பேன், பொல்லாதவர்களை குறித்த எரிச்சல் அடைய மாட்டேன், நியாயக்கேடு செய்கிறவர்களுக்கு பொறாமை கொள்ள மாட்டேன். அவன் செய்கிறது செஞ்சுட்டு போறான். நான் கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன். நான் தேசத்தில் குடியிருந்து வார்த்தையை மேய்ந்து கொள்வேன். கர்த்தரை மேல மனமகிழ்ச்சியா இருப்பேன், அவருக்காக காத்திருப்பேன். அவரை சார்ந்து இருப்பீர்கள் என்றால், அவருடைய பலனால் இந்த மாம்சத்தை அழிப்பீர்கள் என்றால், மாம்சிக எண்ணங்களை, முடிவுகளை முற்றிலும் அகற்றுவீர்கள் என்றால் வர வர பலப்பீர்கள். தாவீது வர வர பலத்தான், சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவுதான் பிரியமானவர்களே வித்தியாசம் தாவீதுக்கும் சவுலுக்கும். 2 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்ட அற்புதமான பாத்திரங்கள். ஆனால் சவுல் பின்பாகவே தேவன் போக வேண்டியது இருந்தது. தேவன் கடைசியில் மனஸ்தாபப்பட்டார். நான் ஒன்று நினைக்கிறேன், அவன் ஒன்று செய்கிறான். நான் விரும்பினதை, நான் இத்தனைக்கும் ரொம்ப குறிப்பாக சொன்னதை கூட செய்ய மாட்டேங்கிறான். ஆவியில தான் தொடங்கினா, மாம்சத்தில் முடிக்கிறான். வர வர பலவீனப்பட்டு போனான். ஆனால் தாவீதோ 100% தேவனையை சார்ந்து வாழ்ந்தான். போன யுத்தத்தில் தேவன் இதை சொன்னார், இந்த யுத்தத்திலையும் அதை சொன்னதை வச்சு இல்லை, இந்த யுத்தத்திலையும் அவரை சார்ந்து அவருடைய வழி நடத்தலின்படி நான் நடப்பேன். சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருந்தா கூட பாதகமாக ஒன்றை நான் செய்ய மாட்டேன். மாம்சத்தின்படி நான் நடக்க மாட்டேன். மாம்சிக எண்ணங்கள் ஒருவேளை அப்பப்போ செயல்பட்டா கூட மனதை அடித்து கொண்ட உடனே அதற்கு கீழ்ப்படிந்து ஆவியினாலே மாம்சத்தின் செய்களை அழித்தான், பிழைத்தான், வர வர பலத்தான். இந்த 2 கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நாம் இருக்க போகிறோம்? ஆவியினால் 100% ஆவியான கர்த்தருடைய நடத்துதலினால் வாழப்போகிறோமா? Are we going to give the driver steering to the Holy Spirit? Or are we going to give the driver steering to the flesh? மாம்சத்துக்கு கொடுக்க போகிறோமா? முடிவோ மரணம். வர வர பலவீனப்பட்டு போவானான். ஆவிக்குரிய மனிதன் ஆவியினால் நடத்தப்பட்டான், வர வர பலத்தான். You will grow stronger and stronger day after day, month after month and year after year. நடுப்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல you will grow brighter and brighter. பிரியமானவர்களே, இது ஒரு அற்புதமான வாழ்க்கை. அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் செய்த முடிவுகள், அவர்கள் சார்ந்து கொண்ட விதம் அவங்க வாழ்க்கையை நிர்ணயித்தது. நீங்கள் ஆவியிலே பரிசுத்த ஆவியானுடைய நடத்தலை சார்ந்து கொள்வீர்களா? ஆவியின் பலத்தை கொண்டு மாம்சத்தை அழிப்பீர்களா? ஆவியானுடைய நடத்தலை முற்றிலும் சார்ந்து கொண்டு வாழ்வீர்களா? வர வர பலத்து நீங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். You will live like David. Day after day you will grow stronger and you will shine brighter. Trust in the Holy Spirit. Be led by the Holy Spirit. Always, every day, every moment.
let the Holy Spirit lead you. மாம்சிக எண்ணங்கள், சென்சஸுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஒருவேளை அங்கங்க தடுமாறினா கூட, உள்ள அடித்து கொண்டு இருந்ததுன்னா உடனே அதை நிறுத்தி விட்டு, அதை நிராகரித்து விட்டு ஆவினால் நடத்தப்படுவேன். ஒருவேளை முட்டாள்தனமாக தோன்றினாலும், பைத்தியம் போல தோன்றினாலும், ஆனால் எனக்கு தெரியுது ஆவியானவர் இதை செய்ய சொல்லுகிறார், செய்யுங்க. அற்புதமான விளைவுகளை பார்ப்பீர்கள். தாவீது வர வர பலத்தான். நீங்கள் வர வர பலனடைந்து வர வர பார்க்காத உயரங்களிலே you will soar like an eagle. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டு கிடைத்து உயர எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. You will soar higher, you will grow stronger, you will shine brighter. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுவோம். உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் முற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள விரும்புகிறேன். I wish to be 100% dependent on the Holy Spirit. என்னை நான் தருகிறேன். என் முடிவுகளை ஆவியானவர் எடுக்க வேண்டும். நான் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். மாம்சிக சிந்தைக்கு, மாம்சிக எண்ணங்களுக்கு, என் கண் பார்வையில் வருகிற, என் செவிகள் நான் கேள்விப்படுகிறதுனால வருகிற, என் உணர்ச்சியினால் வருகிற, என் அனுபவத்தினால் வருகிற, அறிவினால் வருகிற எந்த முடிவுகளையும் நான் எடுக்காமல் ஆவியானவருடைய நடத்தின்படி நான் முடிவுகளை எடுக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். தாவீதை போல அர்ப்பணிக்கிறேன். காரணம், நீர் என் பலனாகிய கர்த்தர். நீர் என் பலனாகிய கர்த்தர். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, வாயை திறந்து, நீங்கள் வாயை திறந்து ஆண்டவரிடத்துல சத்தத்தை உயர்த்தி உங்கள் இருதயத்தை வெளிப்படுத்துங்க. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் தான் எங்களை நடத்தணும். ஏதோ அந்த புத்தி இல்லாத கலாத்திரை போல ஆவியிலே தொடங்கி மாம்சத்திலே முடிக்கிறவர்களாக அல்ல, ஆவியிலே தொடங்கி ஆவியானவரால் நடத்தி ஆவியானவரால் முடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாழ்க்கையை நாங்கள் வாழ 100% நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். 100% எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. முற்றிலும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் நீங்கள் தான் பலன் தரணும். நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு சக்தியை தரணும். நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்கிற, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் தகப்பனை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, முடிவு பரியந்தம் ஆவியானவரை சார்ந்து ஆவியானுடைய வழி நடத்தினால் நடந்து வெற்றியாக வர வர பலத்து, இன்னும் பிரகாசித்து, இன்னும் உயரங்களை பார்க்க ஆண்டவர் கிருபை தருவீராக. எந்த விதத்திலையும் மாம்சிகத்துக்கு இடம் கொடுக்காம, இடம் கொடுத்தா கூட அடித்து கொள்ளும் பொழுது உடனே அதை நிதானித்து வழி திரும்ப, மனம் திரும்ப ஆண்டவர் கிருபை தருவீராக. கிருபை தருவீராகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, 2 பேரும் தெளிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒருவன் பலத்தான், ஒருவரும் பலவீனப்பட்டான். நாங்கள் இந்த பலத்த கூட்டத்தில் உள்ளவர்களாக நாங்கள் வர வர பலத்து இன்னும் சிறப்பாக சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. அப்படிப்பட்ட நிதானமான வாழ்க்கை வாழ, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ, உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை வாழ என் ஆண்டவர் கிருபை தருவீராகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலும் ஆச்சரியமான உடைய கரங்களால் அவர்களை திருப்தியாக்கி தகப்பனை குறைவில்லாமல் நடத்துவீராக. ஏசாயா 51 நீர் வாக்கு பண்ணினபடி தகப்பனே, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்களே சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவதும் இல்லை என்று வாக்கு பண்ணினீரே. தீவிரமாய் விடுதலையாகட்டும் தகப்பனே. இந்த கிடங்கு, இந்த மரண பள்ளத்தாக்கில் ஒருவராகிலும் சாவதும் இல்லை, ஒருவருடைய சரீர சுகம் குறைவுபட்டு போவதும் இல்லை என்று உம்முடைய ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா பிசாசின் ஆலோசனைகள், நயவஞ்சகமான செயல்கள், அவனுடைய திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றுடைய வார்த்தையின்படி நஸ்ரேனாகி இயேசுவின் நாமத்தில் விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக, பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசின் செயல்களை, ஆயுதங்களை நான் சபிக்கிறேன். முற்றிலும் பட்டு போவதாக சொல்லி நான் சபிக்கிறேன். தகப்பனே, உடைய பிரசனத்திலே மறைத்துக் கொள்வீராக. குறைவில்லாமல் நிறைவாக நடத்துவீராக. சிறு குழந்தையிலிருந்து வயோதிர் வரை இயேசுவின் வல்ல இரத்தத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாப்பு, சுகம், பலன், சந்தோஷம், சமாதானம், நிறைவு உண்டாகட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாட்கள் அதிகமாய் வார்த்தையோடு நேரம் செலவு பண்ண, ஆவியிலே நடத்தப்பட, ஆவிக்குரியவைகளை சிந்திக்க கிருபை தருவீராக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி.
ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய வழி நடத்துதல் இன்றும் என்றும் முடிவு பரியந்தம், அவர் வருகை மட்டும் நம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அவருடைய நடத்தலை அனுபவிங்க. You will grow stronger, you will fly higher, and you will shine brighter. God bless you.